Hi, hello, welcome to our channel Unnal Mudiyum Nanba by Meera. Today நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் தொக்கு எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. மட்டன் தொக்கு வந்து ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மட்டனை குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு 1/2 டீஸ்பூன், தண்ணி 1/2 கப் ஊற்றிக்கிறேன். குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் மட்டும் விடலாம். இப்போ மட்டன் தொக்கு பண்ணுறதுக்கு பேன் அடுப்பில் வச்சுட்டேன். எண்ணெய் 1 டீஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பிரிஞ்சி இலை 2, ஏலக்காய் 2, கிராம்பு 4, பட்டை 2, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா 2 நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும், நல்லா கலரி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு பேனை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்துருச்சு, நல்லா தக்காளியில் வெந்து வந்துருச்சு. இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மட்டனும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ மட்டன் கூட அந்த தண்ணி இருக்குல்ல, அது கூட சேர்த்து நான் இப்போ ஊற்றிக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் பார்த்து போடுங்க. ஃபஸ்ட்டு மட்டன் வேக வைக்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்குங்க. இப்போ எனக்கு உப்பு பத்தலை, ஸோ உப்பு நான் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த தொக்கு வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் விட்டுறலாம். கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ இந்த முந்திரி பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாங்க. நான் முந்திரி பேஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்காக முந்திரி ஒரு 5 முந்திரி எடுத்து தேங்காய் பாலில் ஊற வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களால் முந்திரி போட முடியலன்னா கூட தேங்காய் பால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் 5 முந்திரியை பாலில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த முந்திரி பேஸ்ட்டை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தொக்கு நல்லா
ட்ரை ஆகி வந்துருச்சு. அதுக்கப்புறம் முந்திரி அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நம்ம. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி தழை மட்டும் மேலால் தூவி விட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டு சும்மா ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, மட்டன் தொக்கு ரெடி. சூடான சுவையான மட்டன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.